Hi, hello to everyone. Tamil Software Technologies. ஸ்டாட்ப்ரோ வீடியோஸ் நிறைய நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா. அதாவது ஒரு மெம்பர் ப்ராப்பர்ட்டி எப்படி கிரியேட் பண்ணுறது, பிளேட் எப்படி டிசைன் பண்ணுறது ஓகேங்களா, டிசைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் ஃபவுண்டேஷன் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்குது ஓகேவா. டுடே வீடியோஸ் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்ப்ரோவில் மூவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டுடே வீடியோஸில் பார்ப்போம் ஓகேங்களா. சேம் எப்பயும் போல் என்ன பண்ணலான்னு ஸ்டாட்ப்ரோ ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். சேம் புதுசாக ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேம் நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒன் அதை நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணோம்னா அதில் நான் நார்மலாக கொடுக்குறது ஸ்பேஸ் அண்ட் மீட்டர் அண்ட் கிலோ நியூட்டன் ஓகேங்களா. கொடுத்து அதுக்கு ஏதாவது நேம் ஓகேங்களா. சரி மூவ் பண்ணாலும் மூவ் நேம் கொடுத்துட்டேன் ஓகேவா. கொடுத்துட்டு சேம் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. சேம் நீங்கள் லொக்கேஷன் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுமாரி கேட்கும், ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க ஓகேங்களா. ஆட் பீம்னு இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபினிஷ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்னாப் கிரிட் இப்படி தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும் கிராஃப் இதில் ஓகேங்களா. சேம் இதில் டிஃபால்ட்டாக ஒரு 3x3 வந்து நான் டிசைன் பண்ணிக்கிறேன். அதாவது ஒயில் ஒரு 3 எக்ஸில் ஒரு 3 ஓகேங்களா. டிசைன் பண்ணிவிட்டு எகைன் இப்போ என்ன பண்ணுறேன் நான் சேம் இப்போ இந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ ஜியோமெட்ரியில் மூவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இருக்குது. மூவில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட், அதாவது ஜாயிண்ட் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸில் எவ்வளோ தள்ளி இருக்கணும், ஒயில் எவ்வளோ தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். சரி இப்போ எக்ஸில் வந்து ஒரு சம் மீட்டர்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஓகேங்களா. சேம் எக்ஸஸ் ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு 3 மீட்டர் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ சேம் இதுமாரி ஸ்பிரிட் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு உங்களுக்கு 3 மீட்டர் தள்ளி அந்த ஃபுல் ஃப்ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகிருக்கு ஓகேவா. சேம் இதேமாரி எகைன் செலக்ட் பண்ணிட்டு ஜியோமெட்ரியில் மூவ் கொடுத்துட்றேன். எகைன் ஜாயிண்ட்டில் சரி இப்போ எக்ஸில் மட்டும் கொடுத்தேன் ஓகேங்களா. எகைன் எக்ஸ்லேயே எனக்கு மைனஸில் கொடுத்துக்கிறேன் ஓகே. -4 மீட்டர் கொடுத்தா அப்படின்னா சேம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜினலும் உங்களுக்கு 1 மீட்டர், ஏன்னா -4 கொடுத்தோம். இன்னும் ரெண்டு உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஓகேங்களா. சேம் இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காமிச்சிக்கலாம். எகைன் இதை பேக் கொண்டு வந்துட்டு மூவில் ஜாயிண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஒயில் வந்து ஒரு 3 மீட்டர் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஒயில் ஒரு 3 மீட்டர், எக்ஸில் வந்து ஒரு 3 மீட்டர் கொடுத்துக்கிறேன், இஜெட்லேயும் ஒரு 3 மீட்டர் ஓகேங்களா. ஓகே கொடுத்துட்டு எஸ் கொடுத்தேன் அப்படின்னா சேம் இப்போ ஃப்ரண்ட் வியூவில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக விசிபிள் ஆகும் ஓகேவா. எக்ஸில் ஒரு 3 மீட்டர் ஆயிடுச்சு, ஒயில் ஒரு 3 மீட்டர் ஆச்சு, இஜெட்லையும் 3 மீட்டர் ஆகிருக்கும் ஓகேங்களா. சேம் இதுமாரி என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை இல்லை ஒரு மெம்பரை என்ன பண்ணலாம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. சேம் எகைன் இப்போ ஐசோமெட்ரிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் வியூவில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஓகேவா. சேம் எகைன் நான் பேக் வந்துடுறேன் ஓகேங்களா. சேம் இதுலேயே வேறு ஏதாவது சேம் இப்போ ஆரிஜினை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஜாயிண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் ஓகேங்களா. எகைன் கண்ட்ரோலே கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. சேம் இப்போ ஜியோமெட்ரியில் போயிட்டு எகைன் மூவ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா. ஜியோமெட்ரியில் எகைன் மூவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜின் ஜாயிண்ட் பார்த்தாச்சு. ஆரிஜினில் சேம் ஆரிஜின்ங்கிறது 0 ஸ்டார்டிங் அது பார்த்தீங்களா, அதுதான் ஆரிஜின். அது எவ்வளோ மீட்டர்லேருந்து தள்ளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு -3 மீட்டர் கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா என்னாச்சு உங்களுக்கு -3 மீட்டர் மேலே வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஓகேவா. எகைன் ஐசோமெட்ரிக் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் அப்படி தான் விசிபிள் ஆகும் ஓகே. சேம் இப்போ எகைன் நான் கண்ட்ரோல் வச்சு கொடுத்துட்றேன். எகைன் ஜியோமெட்ரியில் மூவ் போயிட்டு ஆரிஜினில் ஓகேவா. இப்போ எக்ஸில் ஒயில் கொடுத்தோம். இப்போ அதேமாதிரி எல்லா இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். எக்ஸில் 3 மீட்டர் கொடுத்தோன்னே என்னாச்சு உங்களுக்கு எக்ஸில் 3 மீட்டர் வந்து ஆரிஜினுக்கு இன்னாண்ட தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேவா. ஏன்னா ஆரிஜின் தான் கேட்டிருக்காங்க ஓகே. எகைன் ஒயில் வந்து எனக்கு ஒரு 3 மீட்டர் தள்ளி வேணும் அப்படின்னாலும் என்னாச்சு கீழே வந்துச்சு ஓகேவா. ஆரிஜினுக்கு வெளியே உங்களுக்கு கிரியேட் ஆகும், அதனால தான் ஜாயிண்ட் மூவ்லேயே ஆரிஜின் சொல்லி கொடுத்துருக்கான் ஓகே. சேம் இப்போ எகைன் இதை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜியோமெட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா எகைன் ஆரிஜின்ங்கிறது மெயினாக இது தான் ஓகேவா. சேம் உங்களுக்கு என்னென்ன இதில் வேணுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஓகேவா, எவ்வளோ மீட்டர் தள்ளி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மீட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிரும் ஓகேவா. எகைன் இப்போ என்ன பண்ணுறேன்னு சேம் இந்த இஜெட்டில் வந்து 2 மீட்டர் தள்ளி வந்துருக்கும் ஓகேங்களா. சேம் இப்போ எகைன் கண்ட்ரோல் வச்சுட்டு கொடுத்தாலும் ஓகேங்களா. சேம் ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கிறேன் திருப்பியும் ஓகேவா. ஃப்ரண்ட் வியூவில் வச்சுட்டு எகைன் கண்ட்ரோல் வச்சுட்டு கொடுத்துட்டு சரி நான் ஜியோமெட்ரியில் போயிட்டு மூவில் ஓகேவா மெம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மெம்பருங்கிறது ஜஸ்ட் ஒரு பர்டிகுலராக ஒரு பீம் மட்டும் நான் டிசைன் பண்ணி அதை மூவ் பண்ணணும் அப்படின்னா சேம் இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் லேக்குள்ளே பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம் ஓகேங்களா. சேம் இப்போ எக்ஸில் வேல்யூ கொடுத்துட்டு எஸ் கொடுத்தேன்னு அப்படின்னா 2 மீட்டர் தள்ளி உங்களுக்கு என்னாச்சு மூவ் ஆயிடுச்சு ஓகேவா. சேம் இப்போ இந்த ஒரு பீம் மட்டும் ஒரு காலம் மட்டும் நான் மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் அதை மட்டும் என்ன பண்ணலாம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் மெம்பரில். நீங்கள் எக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மீட்டர் 2 மீட்டர் சம்திங் நம்ம எது வேணுமோ ஒரு பாயிண்ட்டில் கொடுப்போம் ஓகே. 5.5 மீட்டர் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பீம் மட்டும் அந்த ஒரு காலம் மட்டும் உங்களுக்கு என்னவும் மூவ் ஆகும் ஓகேங்களா. சேம் அதேமாரி
உங்களுக்கு இப்போ நான் டோட்டலாக வேணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை தனியாக எனக்கு ஒரு 2 மீட்டர் மட்டும் நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அகைன் ஜியோமெட்ரியில் போயிட்டு மூவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்து மெம்பரில் சேம் இப்போ எக்ஸில் வந்து ஒரு 2 மீட்டர் நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஒரு இது வந்து உனக்கு 2 மீட்டர் தள்ளி பிளேஸ் ஆகிருக்கும். 5 இருந்துச்சு 7 வந்துருச்சுங்களா. இதுமாரி என்ன பண்ணலாம், நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. சேம் ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா மூவ் நம்ம யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் சில டைக்ராம்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் மூவ். ஓகே. ஏன்னா அப்போ நிறைய நோட்ஸ் இருக்கப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். ஓகேங்களா. சேம் என்ன பண்ணலாம், இப்போ அகைன் நான் எப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது மூவில் போயிட்டீங்க அப்படின்னா ஜாயிண்ட் இருக்கும், ஆரிஜின் இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெம்பர். ஓகேவா. சேம் இதுமாதிரி தான் மூவ் பண்ண முடியும். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.